வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம். நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கக்கூடிய மருந்தில்லா மருத்துவ வாழ்வியல் பயிற்சிகள். இதில் பெண்கள் நலம் குறித்து தொடர்ச்சியாக தகவல்கள் புரிந்து கொண்டு வருகிறோம். பெண்களின் கர்ப்பப்பை குறித்து, கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய கழிவு தேக்கம் குறித்து, கருப்பையில் உருவாகக்கூடிய உயிர் குறித்து, அந்த உயிரின் வளர்ச்சி குறித்து, அந்த உயிரின் வளர்ச்சி முதிர்ச்சி பெற்ற பிறகு அந்த உயிர் வெளியேறுவது குறித்தும் சில தகவல்கள் பார்த்து வருகிறோம். துவக்க கட்டத்தில் நாம் பார்த்த ஒரு விடயம் என்னவென்றால், கருப்பை வெப்பமாக இருக்கக்கூடாது. இயற்கையின் படைப்பில் கருப்பையானது மிகவும் மிகவும் குளிர்ச்சி தன்மை கொண்டது. பெண்களின் உடல் மிதமான வெப்பத்தன்மை கொண்டது. ஆனால் இன்றைய வாழ்க்கை சூழலில் கருப்பையை வெப்பப்படுத்தக்கூடிய செயல்பாடுகளையே தொடர்ச்சியாக நாம் செய்து வருகிறோம். அதனுடைய வெளிப்பாடே இன்று பலருக்கு கருப்பை சார்ந்த தொந்தரவுகள் வருவதற்கான அடிப்படை காரணமாக அமைகிறது. குறிப்பாக நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்றால், மகளிர் கருப்பையை வெப்பமாக்காத செயல்பாடுகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். கருப்பையை வெப்பப்படுத்தக்கூடிய செயல்பாடுகளை தவிர்க்க வேண்டும். இதை சரியாக நாம் கவனிச்சோம் அப்படின்னாக்க கருப்பை பாதுகாக்கப்படும். ஒரு 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 ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல வெட்டி வீசிடலாம். ஆனால் எத்தனை ஆயிரம் கோடிகள் கொடுத்து கேட்டாலும் மீண்டும் கருப்பையை நம்மால் உருவாக்க முடியாது. அவ்வளவு அவ்வளவு மதிப்புமிக்கது இந்த இயற்கை இறைவன் நமக்கு கொடுத்த அந்த அந்த பாக்கியம், அந்த கருப்பை. சிந்திச்சு பார்ப்போமே, எந்த ஆண்களுக்கும் உலகத்தில் கிடையாது, மகளிருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு. பொதுவாக ஒரு 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 கண் இருக்குன்னா மனிதர்கள் அத்தனை பேருக்கும் இருக்கு. ஒரு காது இருக்குன்னாக்கா மனிதர்கள் அத்தனை பேருக்கும் இருக்கு. சிறுநீரகங்கள் அத்தனை பேருக்கும் இருக்கு. ஆனால் கருப்பை என்பது நமக்கு மட்டுமே கிடைத்த ஒரு பாக்கியம். அதை எந்த அளவிற்கு நாம் பொத்தி பாதுகாத்து வளர்க்க வேண்டும். உடம்புல கத்தி வைக்கிறதுக்கு முன்னாடி பல முறை யோசிக்கணும். கருப்பையில ஒரு பாதிப்பு வந்துருச்சு, மருத்துவமனைக்கு போயிட்டோம், பரிசோதனை செய்து அந்த கருப்பையை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னாக்கா உடனே சம்மதித்து அதற்கான பணம் கட்டி நீக்கக்கூடிய செயல்பாடுகளை செய்வதை முதலில் தவிர்க்க வேண்டும். அதற்கு முன்பு கருப்பையை வெட்டி வீசாமல் அதில் இருக்கக்கூடிய பாதிப்பை சரி செய்யக்கூடிய மாற்று மருத்துவ முறைகள் பல முறைகள் இருக்கிறது. நாம் சற்று ஆலோசனை செய்ய வேண்டும். கருப்பையில் பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு முதலில் கற்றுக்கொண்டு புரிந்து கொண்டால் கருப்பை சார்ந்த தொந்தரவுகள் இல்லாமல் நமக்கு இருக்கும். இதைத்தான் கடந்த ஒரு வார பதிவுகளில் நாம் பார்த்து வந்தோம். குளியல் என்பது தொடர்ச்சியாக எப்போது நாம் குளித்தோம் என்றாலும் தலை நனைத்து குளிக்க வேண்டும். ஆண்களை விட குறிப்பாக பெண்கள் உச்சந்தலை நனைத்து குளிக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்களின் உடலை விட பெண்களின் உடலானது மிதமான வெப்பத்தன்மை கொண்டது. அந்த வெப்பத்தை சமன்படுத்துவதற்காக, குளிர்ச்சிப்படுத்துவதற்காக உச்சந்தலை நனைத்து குளிக்க வேண்டும். எடுத்த உடனேயே உச்சந்தலை நனைத்து குளிக்காமல், குளிக்கும் போது நாம் அருவியிலோ அல்லது குளத்திலோ கண்மாயிலோ குளிக்கச் சென்றால் எப்படி குளிப்போம்? ஒரு ஒரு படியாக நாம் கீழே இறங்குவோம். கால்களிலிருந்து படிப்படியாக மேல் நோக்கி நனைத்து நாம் குளிப்போம் அல்லவா? பொதுவாக குளியல் முறை அப்படித்தான் இருந்தது. வீட்டு குளியல் முறை என்ற ஒன்று இல்லை. பொதுவாக கண்மாயில், குளத்தில், ஆற்றில் குளிக்கக்கூடிய முறைதான் இருந்தது. அன்றைய காலகட்டத்தில் அவ்வாறுதான் குளித்தார்கள். ஆனால் இன்று வீட்டு முறை குளியல் என்பதால் எடுத்த உடனேயே தண்ணீரை எடுத்து மேல் நோக்கி ஊற்றக்கூடிய ஒரு நிலை வந்துவிட்டது. வீட்டுல நம்ம குளியல் பண்றோம் அப்படின்னாலும்
முதல்ல கால், கணுக்கால், தொடைப்பகுதி, இடுப்பு பகுதி, வயிற்று பகுதி, நெஞ்சு பகுதி, பிறகு தலைப்பகுதி என ஒட்டுமொத்த உடலையும் நனைத்து அதன் பிறகு விருப்பப்பட்ட மாதிரி குளிச்சுக்கலாம். இந்த மாதிரி குளிச்சா உடல் வெப்பம் சமனாகும். குளித்தல் என்றால் குளிர்வித்தல் என்று பொருள். உடல் வெப்பம் சமனாகும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், கழிவுகள் இயல்பாக நீங்கும். குறிப்பாக குளிக்கும் போது நம் மனநிலை மிக மிக சரியானதாக இருக்க வேண்டும். காரணம், நமது எண்ணங்கள் தண்ணீரில் பதிவாகும். நம்ம குளிக்கும் போது என்ன நினைச்சுக்கிட்டு குளிக்கிறோமோ அது நடக்கும். ஏன்னா நம்ம பரிசோதனை செஞ்சு பார்க்கலாம். என்ன நினைச்சுக்கிட்டே நம்ம குளிக்கிறோமோ அந்த எண்ணங்கள் தண்ணீரில் பதிவாகும். தண்ணீரில் தான் நம்ம குளிக்கிறோம், தண்ணீரை தான் நம்ம குடிக்கிறோம். தண்ணி குடிக்கும் போது அமைதியான மனநிலையில தண்ணீர் குடிக்கணும். அதே போல குளிக்கும் போதும் அமைதியான மனநிலையில குளிக்கணும். இன்னொரு தகவல், குளிக்கும் போது வாயை திறந்து காற்றை வெளியிடக்கூடாது. வாய் வழியாக காற்றை உள்வாங்கவும் கூடாது. வாயை மூடிக்கொண்டு சுவாசம் என்பது மூக்கு வழியாக இருக்க வேண்டும். இவ்வாறு இருந்தது அப்படின்னாக்கா சுவாசம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நண்பர்கள், ஆஸ்துமா, வீசிங், நெஞ்சு சளி, இன்னும் கூடுதல் பெயர்கள், புனை பெயர்கள் எல்லாம் வைத்திருப்பார்கள் இந்த தொந்தரவுகளுக்காக. அது போன்ற தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த குளிக்கும் போது வாய் வழியாக காற்றை வெளியிடாமல் உள்வாங்காமல் மூக்கு வழியாக காற்றை வெளியிட்டு உள்வாங்கக்கூடிய பழக்கத்தில் வந்துவிட்டால் அந்த நெஞ்சு பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய, நீண்ட நாட்களாக தங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் கரைய துவங்கும். கரைந்து அந்த கழிவுகள் வெளியேறும். இது ஒரு குளிக்கும் போது இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு ஒரு வாழ்வியல் முறை. அதற்காக தான் சொல்லுவார்கள், கிராமப்புறங்களில் குளிக்கும் போது கொஞ்சோண்டு தண்ணீரை எடுத்து வாயிலே வச்சுப்பாங்க. முழுங்க மாட்டாங்க, துப்ப மாட்டாங்க, வாயிலே வச்சுப்பாங்க. அப்படி வாயிலே தண்ணீரை வச்சுக்கிட்டு குளிக்கும் போது வாய் திறந்து காற்றையும் வெளியிட முடியாது, காற்றையும் உள்வாங்க முடியாது, அருகில் இருக்கிறவங்கள்ட்ட பேசவும் முடியாது. அப்ப அமைதியான மனநிலையில இருப்பாங்க. அமைதியான மனநிலையில குளிக்கும் போது மனமும் அமைதியாகும். உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணமும் வெப்பமும் தனியும். அப்போ ஒரே சமயத்தில் பாருங்க, உடல் வெப்பம் தணியுது, மனம் அமைதிப்படுது, இந்த உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் கரைய துவங்குகிறது. அப்ப குளியலில் அவ்வளவு நன்மைகள் இருக்கு. இன்றளவு நம்ம கண்மாயில குளிக்க வாய்ப்பு கிடையாது, ஆற்று குளியலுக்கு வாய்ப்பு கிடையாது. வீட்டு குளியல் தான் குளிக்கிறோம். ஆனால் ஒரு ஆற்றில் கண்மாயில் குளித்தால் எந்த மனநிலையில் குளிப்போமோ அந்த மனநிலையில் நம்மால் குளிக்க முடியும். குறிப்பாக பெண்கள் உச்சந்தலை நனைத்து குளிப்பது உத்தமம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படக்கூடிய அந்த கழிவு நீக்கத்திற்கு நாம் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றால் அந்த சமயத்தில் உச்சம் தலை நனைக்காமல் உடலுக்கு மட்டும் குளித்துக் கொள்வது நல்லது. இன்னைக்கு நம்ம ஒரு வாழ்வியல் முறை கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? கடந்த காலத்திலிருந்து இன்று வரை நம்ம ஒரு வாழ்வியல் முறைகள் கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கோம் அல்லவா? இந்த வாழ்வியல் முறையுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உடல் சுகம், உடல் ஆரோக்கியம், உடல் தொந்தரவு. இது அத்தனைக்கும் காரணம் நேற்று வரை நாம் கடைபிடித்து வந்த வாழ்வியல் முறை. இப்போது இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம், உடல் சுகம் நல்லா இருக்கு அப்படின்னாக்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்ல இது சரியில்லை, இது எனக்கு தொந்தரவு கொடுக்குதுன்ற பட்சத்துல வாழ்வியல் முறைகளை நம்ம மாத்தி அமைக்கணும், யோசிக்கணும். முன்னோர்கள் தந்த அந்த வாழ்வியல் முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆரோக்கியம் மீண்டும் மலர துவங்கும். இதுதான் பேசிக் அடிப்படை. இந்த வாழ்வியல் முறைகளை கடைபிடித்தோம்னாக்கா ரொம்ப நல்லது. பொதுவா உணவு முறைகள்ல பிரத்யேகமாக பெண்களுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு உணவு ஒன்று இருக்கு. ஆனால் அதிகமாக அதை ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் பயன்படுத்துவது கிடையாது. அதை புறம் தள்ளிவிட்டு, அதை மட்டும் குறிப்பாக புறம் தள்ளிவிட்டு உணவு உண்ணக்கூடிய ஒரு பழக்கத்தில் இன்று இருக்கக்கூடிய மக்கள் நாம் இருக்கிறோம். அந்த பிரத்யேகமான உணவு எதுவென்று பார்த்தால் கருவேப்பிள்ளை.
உணவுல சமையல் செய்யும் போது, குழம்பு செய்யும் போது, எந்த எந்த உணவு நம்ம செஞ்சோம் அப்படின்னாலும் கருவேப்பிலுடைய பங்கு அங்க இருக்கும். இதுல ஏன் கருவேப்பிலை போடுறோம்னே தெரியல. குழம்புல எதற்கு கருவேப்பிலை போடுறோம், சாப்பிடும்போது கருவேப்பிலை எதுக்கு எடுத்து கீழே போடுறோம்னு தெரியாது. கருவேப்பிலைய பெரிய அளவுல யாரும் விரும்பி சாப்பிட்றதும் கிடையாது. அதுக்கு பேர் அப்படி வச்சதுனால அதை பயன்படுத்துறது இல்லையா என்றும் தெரியல. ஆனால் குழந்தைகளை கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா கருவேப்பிலைய வெறுமனா பச்சையா சாப்பிடுவாங்க. சில பெற்றோர்கள் அதுக்கு அனுமதிப்பாங்க, சில பெற்றோர்கள் அதெல்லாம் சாப்பிடாத, அது என்ன பழக்கம் என்று குழந்தைகள் சாப்பிடக்கூடிய அந்த கருவேப்பிலையை சாப்பிடக்கூடாது என்று குழந்தைக்கு அறிவுரை சொல்லுவாங்க. ஏன்னா அறிவு கூடிருச்சு இல்லைங்களா, அதனால சொல்லக்கூடிய பழக்கம் இருக்கு. கருவேப்பிள்ளை இதனுடைய உள்ள அர்த்தம் என்ன இருக்கு அப்படின்னாக்கா, கரு வேப்பிள்ளை, கருவில் இருக்கக்கூடிய வெப்பத்தை வெளியேற்றக்கூடிய இலை கருவேப்பிள்ளை. கருவேப்பிள்ளை சாப்பிட்டால் கருப்பையில் வெப்பம் இல்லை. அதனால உணவு உண்ணும் போது கருவேப்பிலைய தொடர்ச்சியாக நம்ம உண்டு வந்தோம் அப்படின்னா, குறிப்பா பெண்களுக்கு கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்கும். அதுவும் தவிர வாரத்தில் 1 அல்லது 2 நாட்கள் கருவேப்பிள்ளையை துவையல் செய்து கருவேப்பிள்ளையை பயன்படுத்தி உணவுப் பொருட்கள் செய்து சாப்பிட்டு வந்தால் கர்ப்பப்பை பாதுகாக்கப்படும். எப்ப நம்ம பதார்த்தம் வாங்கினாலும் காய்கறி வாங்கினாலும் கருவேப்பிலை வாங்கி கொண்டு வருவோம். அத்தனை சமையலிலும் கருவேப்பிலை சேர்ப்போம். ஆனால் அதை சாப்பிடும் போது, உண்ணும் போது அந்த கருவேப்பிலையை தூக்கி போட்டுவிட்டு நாம் உணவு உண்ணும். கருவேப்பிலை அவ்வளவு முக்கியமானது. இன்னைக்கு ஹெல்த் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த ரெண்டுமே பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. மகளிருக்கு ஆரோக்கியமும் அதிகம் தேவைப்படுது, அழகு சாதனமும் அதிகம் தேவைப்படுது. அழகு சாதனத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ஆரோக்கியத்திற்கு கொடுப்பது கிடையாது. பெண்கள் அனைவருமே, மகளிர் விரும்பக்கூடியது தனக்கான கூந்தல். அந்த கூந்தல் பராமரிப்பிற்கு பெரும் முக்கியத்துவம் பங்காற்றக்கூடிய பெண்கள் பெருவாரியாக இருப்பார்கள். கூந்தல் ஆரோக்கியமாக வளரணும் அப்படின்னா குறிப்பா அங்க கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்கணும். கர்ப்பப்பையை பாதுகாக்கக்கூடிய, பலப்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பு சிறுநீரகம். சிறுநீரகங்கள் பராமரிக்கக்கூடிய உறுப்புகளில் முதலிடத்தில் இருப்பது தலைமுடி. கர்ப்பப்பையில் ஏதேனும் வெப்பம் கூடுதலாக இருந்தால் முடி உதிர்வு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. கர்ப்பப்பையை கூடுதல் வெப்பப்படுத்தாமல் அதை இயல்பான தன்மையில் வைத்திருந்தால் கூந்தல் வளர்ச்சி என்பது சீராக இருக்கும். எனவே இந்த கருவேப்பிலையை நாம் பயன்படுத்தும் போது, எல்லாருக்குமே நமக்கு தெரியும் கூந்தல் வளர்ச்சிக்கு கருவேப்பிலை பெரும் பங்காற்றுகிறதுன்ட்டு. கூந்தல் வளர்ச்சிக்கு மேல் பூச்சாக எண்ணெய் பயன்படுத்தும் போது அந்த எண்ணெயில் கருவேப்பிலை போட்டு பயன்படுத்தினால் கூந்தலில் வளர்ச்சி இருக்கும் என்ற பட்சத்தில் அந்த கருவேப்பிலையை நம்ம உள்ளுக்குள்ள சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா எந்த அளவுக்கு கூடுதல் பலன் இருக்கும். பொதுவா முடி கொட்டுறது தலையில கொட்டுது, மேல இருந்து கொட்டுதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். முடி எங்க இருந்து உருவாகுதுன்னாக்கா உள்ள இருந்து உருவாகுது. உள்ள இருந்து உருவாகி தலை வழியாக வெளியே வருது. அந்த முடிக்கான வேர்கள் வந்துட்டு உள்ள இருக்கும். வேர் பலமா இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த மரம் வந்துட்டு ஆரோக்கியமாக இருக்கும். வேர் ஆட்டங்கண்டு போயிருச்சு, வேர் பலகீனம் ஆயிருச்சு அப்படின்னாக்கா அது செடியாகட்டும், மரமாகட்டும், முடியாகட்டும், கூந்தலாகட்டும் எதுவும் ஆரோக்கியமா இருக்காது, சாய்ந்தல். ஒரு பெரிய மரம் இருக்கு அப்படின்னாக்கா வேர் பறிச்சு விட்டுட்டோம்னா போதும், மரம் சாஞ்சிரும். அது போலதான் நமது நமது கூந்தல் உதிருது அப்படின்னாக்கா அதனுடைய வேர்களுக்கு, வேர்க்கால்களுக்கு பலம் இல்லை. காரணம், உடலில் கூடுதலான உஷ்ணம் இருக்கிறது.
அந்த உஷ்ணம் கண்கள் வழியாகவும் காதுகள் வழியாகவும் வெளியேறும். குறிப்பாக உச்சந்தலை வழியாக வெளியேறும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆஹ் ஆஹ் கருப்பு நிறத்துல ஒரு உடை நம்ம அணிஞ்சோம் அப்படின்னாக்கா வெப்பம் உள்வாங்கும். கருப்பு நிறத்துல ஒரு சட்டையோ ஒரு புடவையோ ஏதோ ஒரு உடை நம்ம போட்டோம் அப்படின்னா வெப்பத்தை உள்வாங்கிக்கும். அந்த வெப்பத்தை வெளியிடாது. கருப்பு வெப்பத்தை வெளியிடாது. அதுக்கு உள்வாங்கக்கூடிய தன்மை மட்டும்தான் இருக்கும். அதனாலதான் கருப்பு உடை அணியும் போது அதிகமாக நமக்கு வெப்பம் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு நமக்கு இருக்கும். ஆனால் மற்ற நிறம் கொண்ட அல்லது வெள்ளை நிறம் கொண்ட உடை அணியும் போது அது டிரான்ஸ்பரன்சியா இருக்கும். வெப்பம் வரும் போகும், எந்த தடையும் இருக்காது. அதுபோல நமது தலையில் இருக்கக்கூடிய கருப்பு நிற முடி கூந்தல் இருக்கும்போது அது வெப்பத்தை உள்வாங்கும். ஆனா தலை வழியாக வெப்பத்தை வெளியேற்றுவதற்கு அது அனுமதிக்காது. அதற்காகத்தான் அது ஒரு படி கீழே இறங்கி கண்கள் வழியாகவும் காதுகள் வழியாகவும் வெப்பம் வெளியேறுகிறது. அது சீரான வெப்பம் வெளியேற்றம் நடந்து கொண்டிருந்தால் அது காதுகள் வழியாகவும் கண்கள் வழியாகவும் வெப்பம் வெளியேறும். ஆனால் உடலில் கூடுதல் வெப்பம் வந்துவிட்டால் இதை வெளியேற்றுவதற்கு இந்த உடல் ஒரு முயற்சி செய்யும். தலை வழியாக வெளியேற்றும் போது அந்த அந்த வெப்பம் முழுமையாக வெளியேற்ற முடியல. காரணம், கருமையாக இருக்கக்கூடிய கூந்தல் அந்த வெப்பத்தை வெளியேற்ற விடாமல் தடையாக இருக்கிறது. இப்ப உடல் ஒரு முயற்சி செய்யும், ஒரு முடிவெடுக்கும். இது கருமையா இருந்தா தானே வெப்பத்தை வெளியேற்ற விடாம தடுத்து உடம்புக்குள்ளே நிறுத்துது. இந்த தேவையில்லாத சூடு, தேவையில்லாத வெப்பம் வெளியே போயிட்டா உடம்புக்கு நல்லது. அது உடம்புக்குள்ளவே இருந்துச்சு அப்படின்னாக்கா அது உடலுக்கு பாதிப்பு, உடல் உள்ளுறுப்புகளுக்கு பாதிப்பு ஏற்படும். அப்படிங்கறதுனால இந்த உடல் சூடு, உடல் வெப்பம் வெளியேறுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த கூந்தலை, கருமை நிற கூந்தலை வெண்மை நிறமாக மாற்றி அந்த வெப்பத்தை வெளியேற்ற முயற்சி செஞ்சிடும். உடல் எவ்வளவு சுயநலம் கொண்டது பாருங்க. இந்த உடலுக்கு தேவையில்லாத எது ஒன்று உடலுக்குள் இருந்தாலும் உடல் ஒருபோதும் அதை உள்ளே வைத்திருக்காது. தூக்கி வெளியேற்ற முயற்சி செய்து கொண்டே இருக்கும். வெளியேற்ற முயற்சி செய்து கொண்டே இருக்கும். இப்போ கருமை நிறத்துல கூந்தல் இருக்கிறதுனால உடம்புல இருக்கக்கூடிய வெப்பத்தை முழுமையாக வெளியேற்ற முடியாமல் உடல் தவித்து கொண்டு இருக்கு. இந்த நேரத்தில் அந்த கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய கூந்தலை வெண்மை நிறமாக மாற்றி இந்த உடலானது அந்த வெப்பத்தை வெளியேற்றுகிறது. ஆனால் நமது மனித அறிவு என்ன பண்ணுது? அது எப்படி வெள்ளையா வரலாம், வெள்ளையா அழகா இருக்காது என்று வெண்மை நிறத்தில் மாற்றப்பட்ட அந்த கூந்தலை, அந்த முடியை டை போட்டு மறுபடியும் கருப்பா மாத்தி வச்சுக்கிறோம். இப்ப கருப்பா இருந்துச்சுன்னாக்கா சூடு வெளியேறாது, உள்ளுக்குள்ளே தங்கும். இப்ப உடல் சூடு தானாக வெளியேறுவதை தடுத்து நிறுத்தி உடலுக்குள்ளேயே நம்ம தக்க வைக்கும் போது மீண்டும் அந்த சூடு உள்ளுக்குள்ளே இருந்து உடல் தொந்தரவுகளை ஏற்படுத்த முயற்சி செய்யும். ஒரு இடத்துல வெப்பம் கூடுதலாக இருந்து கொண்டே இருக்கு அப்படின்னாக்கா வெப்பம் மிகுதியாக இருக்கக்கூடிய இடத்தில் தண்ணீர் வற்றி போகும், நீர் வற்றி போகும். ஒரு பாத்திரத்துல தண்ணீரை வச்சு வெப்பம் வச்சு கொதிக்க வச்சோம், நெருப்பிட்டு கொதிக்க வச்சோம் அப்படின்னாக்கா தொடர்ச்சியா நெருப்பிட்டு கொதிக்க வச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த தண்ணீருக்கு வெப்பம் கொடுத்து கொண்டே இருக்கும்போது தண்ணீரோட அளவு குறைய ஆரம்பிச்சிடும். அதுபோல நமது உடலை நம்ம வெப்பமாகவே வைத்திருந்தோம் அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் எல்லாமே நீர் தான். அந்த நீர் சுண்ட ஆரம்பிக்கும், குறைய ஆரம்பிக்கும். நீர் அந்த ரத்தம் சுண்ட ஆரம்பிச்சது அப்படின்னாக்கா அதனுடைய தன்மை மாறிடும். திரவத்தன்மையா இருக்கிறது மென்மையான திடத்தன்மைக்கு மாறும். தண்ணி மாதிரி இருக்கிறது எண்ணெய் மாதிரி மாறும். என்ன அளவுக்கு ஆகாது, நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். அப்ப அந்த இரத்த நாளங்களில் இயல்பான இரத்த ஓட்டம் என்பது வேகம் குறைய ஆரம்பிக்கும். இந்த இரத்த ஓட்டத்தில் தான் ஆற்றலை கொண்டு சென்று செல்களுக்கு தருகிறது. செல்களில் சேர்ந்து இருக்கக்கூடிய கழிவுகளை கொண்டு கழிவுகளாக வெளியேற்றுகிறது. இந்த வேலையை ரத்தம் செய்து கொண்டுள்ளது. அந்த ரத்தத்திற்கு ஒரு சீரான வேகம் இருக்கும். அதன் ரத்தத்தில் வெப்பத்தின் காரணமாக அந்த ரத்தத்தின் அடர்த்தி கூடும்போது அந்த இரத்த நாளங்கள் வழியாக ரத்தம் சீராக பாய முடியாமல் அங்கு ஒரு தொய்வு ஏற்படும்.
உடம்பில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நரம்பு மண்டங்களிலும் இரத்த ஓட்ட தொய்வு ஏற்படும் போது உடலில் அந்த வேகம் சுறுசுறுப்பு குறைய துவங்கும். சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்தோம்னாக்கா பம்பர மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளவு சுறுசுறுப்பா இருப்பாங்க. ஒரு காலகட்டம், ஏன்னா சிறு பிள்ளைங்களுக்கு பெரிய அளவுல மனக்கவலை கிடையாது. அப்படியே கவலை வந்தாலும் அதை மறந்துட்டு மீண்டும் அவங்க இயல்பாக அந்த சுறுசுறுப்பு நிலைக்கு இருந்துருவாங்க. கொஞ்சம் வயது கூட கூட பொறுப்புகள் கூட கூட அதை நினைத்து மீண்டும் மீண்டும் நினைத்து கவலை கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை வந்துருது. இப்போ வெப்பம் மட்டும்தான் ரத்தத்தை வந்துட்டு திண்மையா இருக்கக்கூடிய ரத்தத்தை திக்காக்கி வேகத்தை குறைக்குமா அப்படின்னாக்கா, மனக்கவலையும் இந்த செயலை செய்யும். மனக்கவலை என்ன செய்யும் அப்படின்னாக்கா, இதே ரத்த வேகத்தை தடுக்கும், குறைக்கும். ரத்த வேகம் குறையும் போது தடைபடும் போது எந்தெந்த உறுப்புகளுக்கு தேவையான ஆற்றல் முழுமையாக போய் சேர வேண்டுமோ அந்தந்த உறுப்புகளில் ஆற்றல் முழுமையாக போய் சேராமல் தங்கு தடை ஏற்படும். தேவையான ஆற்றல் முழுமையாக வந்து சேராத இடத்தில் அதனுடைய பணியை முழுமையாக செய்ய முடியாது. ரத்தம் ஆற்றலை கொண்டு போய் செல்களுக்கு கொடுத்துவிட்டு செல்களில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை மீண்டும் கொண்டு வந்து வெளியேற்றுகிறது. சரியான சீரான இயக்கத்தில் ரத்தம் போய் சேராததால் ஆற்றலும் போய் சேர்ந்திருக்காது, அந்த செல்களில் இருக்கக்கூடிய கழிவுகளும் முழுமையாக வெளியேறி இருக்காது. இது தொடர்ச்சியாக பல மாதமாக பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் போது அந்த உடலானது கழிவுகளின் கூடாரமாக மாறுகிறது. பல உறுப்புகளில் கழிவுகள் தேங்குகிறது, அந்த உறுப்புகள் சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படுகிறது. இவ்வாறுதான் மனித உடலில் தொந்தரவுகள் ஏற்படுவதற்கு இது மட்டும் காரணம் கிடையாது, இது போல பல காரணங்கள் இருக்கு. முதற்கட்டமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, உடலை வெப்பப்படுத்தாமல் இயல்பான மிதமான தன்மையில் வைத்துக் கொள்ளலாம். உடலை வெப்பப்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா தலைக்கு நினைச்சு குளிக்கணும், இதானே சொல்றீங்க என்று நமக்கு ஒரு சிந்தனை வரலாம். அது மட்டும் காரணம் கிடையாது. அதிக கோபம் கொள்ளும் போதும் உடல் வெப்பமாகிறது, உடம்பு சூடாகும், ரத்தம் கொதிக்கும். அப்படி இரவு நேரத்தில் தூக்கத்தை புறக்கணித்து கண் விழித்துக் கொண்டு இருந்தாலும் உடல் வெப்பமாகிறது. இயல்பான மனநிலையில் இருக்க வேண்டும், சரியான வாழ்வியல் முறைகளை கடைபிடிக்க வேண்டும். உலகத்திலே மிகப்பெரிய சுயநலவாதி யார் என்றால் நமது உடல்தான். உலகத்திலேயே மன்னிப்பதில் முதலிடத்தில் இருப்பது யார் என்றாலும் நமது உடல்தான். உடலுக்கு தேவையானதை உடல் தானாக எடுத்துக்கொள்ளும். உடலுக்கு தேவையில்லாததை எக்காரணத்தை கொண்டும் உடல் உள்ளேயே வைத்திருக்காது, தூக்கி வெளியேற்றிடும். இதுதான் உடலுடைய விதி. உடல் தனக்கு தேவையானதை உள்வாங்கும் போது கழிவு வெளியேற்றத்தை தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளும். உடல் தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றும் போது தனக்கு தேவையான உள்வாங்குதலை தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளும். ஏதாவது ஒரு செயல் தான் நடக்கும், ரெண்டு செயலும் ஒரே நேரத்துல நடக்காது. கண் இமைத்தல் அப்படின்னாக்கா கண்ணை மூடி திறக்கிறது, ஒண்ணு நடந்த பிறகுதான் இன்னொன்னு நடக்கும். ஒரே நேரத்துல கண்ணை மூடி திறக்க முடியாது. அதுபோல உடல் உணவுகளை உள்வாங்கும் போது கழிவு நீக்கத்தை நிறுத்திக் கொள்ளும், கழிவு நீக்கம் நடந்து கொண்டு இருக்கும் போது உணவு உள்வாங்குதலை நிறுத்திக் கொள்ளும். இப்போ உடம்புல கழிவு நீக்கம் நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னாக்கா உணவு உள்வாங்குதல் இருக்காது. உணவு உள்வாங்குதல் இல்லை அப்படின்னாக்கா நமக்கு பசி இருக்காது. நம்ம பெரிய அளவுல போட்டு குழப்பிக்கிறாம வயிற்றுல பசிக்குதா பசிக்கல இதை மட்டும் பார்த்தோம்னா போதும். உடல் நமக்கு தேவையான ஆரோக்கியத்தை அளவில்லாமல் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த வாழ்வியல் முறைகளை நம்ம கடைபிடித்தாலே போதும். எந்த சத்தான உணவுகளை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலும் அந்த உணவில் இருக்கக்கூடிய சத்து நம் உடலில் சேர வேண்டும் என்றால் நமது உடலில் அதிக வெப்பம் இருக்கக்கூடாது. அதிக வெப்பம் நமது உடலில் இருந்தது அப்படின்னாக்கா இந்த உணவுகளை அந்த உணவில் இருக்கக்கூடிய சத்து பொருளை உடல் ஏற்காது. எனவே அதற்காகத்தான் நம் முன்னோர்கள் சொல்லுவார்கள், குளித்து விட்டு உண்ண வேண்டும், குளித்து குடி, கூழானாலும் குளித்து குடி. அப்ப குளிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னாக்கா உடல் குளிர்ச்சி ஆகுது. உடல் குளிர்ச்சியான பிறகு
நம்ம உணவு உண்ணும்போது அந்த உணவில் இருக்கக்கூடிய ஆற்றலை முழுமையாக நம்மால் எடுத்துக்கொள்ள முடிகிறது. இந்த வாழ்வியல் முறைகளை நாம் முறையாக கடைபிடிக்கும் போது இந்த வாழ கிடைத்த இந்த மனித வாழ்க்கையை ஆனந்தமாக, ஆரோக்கியமாக, நோயின்றி நீண்ட காலம் சுகமாக, சுபிக்ஷமாக நம்மால் வாழ முடியும். மருந்தில்லாத உலகம், நோயில்லாத சமுதாயம், இதுதான் நமது கனவு. கண்ணுக்கெட்டிய தூரம், மருந்து மாத்திரைகளே இல்லாமல், மருத்துவமனைக்கே செல்லாமல், மருத்துவருடைய உதவியே இல்லாமல் ஒரு தனி மனிதனால் தன் உடலை முழுமையாக புரிந்து கொண்டு உடலில் நடக்கக்கூடிய செயல்பாடுகள், மாற்றங்கள் என்ன என்பதை உணர்ந்து வாழத் துவங்கும் போது அந்த ஆனந்தமான, ஆரோக்கியமான வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். தொடர்ச்சியாக ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை நாம் அனைவரும் தகவல்களை தெரிந்து கொண்டு, புரிந்து கொண்டு இந்த வாழ கிடைத்த மனித வாழ்க்கையை சுகமாக வாழ்வோம் என்று கூறி, இந்த இயற்கை சார்ந்த, வாழ்வியல் சார்ந்த தகவல்களை தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய இந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும் PPA ஸ்பீட்கேஷ் நிர்வாகத்திற்கும் தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நண்பர்களே, இன்றைய பதிவு குறித்து தங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் ஒரு 2 நபர்கள் கை உயர்த்தி சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். வணக்கம். வெங்கடேசன் சார், மலேசியா. உங்களுக்கு வந்துட்டு கோகோஸ்ல தான் இருக்கீங்க, நீங்க பேசலாம். எல்லாருக்கும் காலை வணக்கம் சார். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடவுள் இந்த அற்புதமான உலகத்துல இவ்வளவு நல்ல விஷயங்களை இவ்வளவு விடிய காலையில எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த மருந்தில்லா மருத்துவம் உங்களுடைய பாக்கியம் ரொம்ப எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த ஞானம் உங்களுக்கு எப்படி இது வருதுன்னு தெரியல, ஆனா தொடர்ந்து இன்னும் நிறைய கடவுள் உங்களுக்கு இந்த ஆரோக்கிய விஷயத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை இறைவன் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை கொடுத்து உங்க மூலியமா அந்த பிரபஞ்ச மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இன்னும் நிறைய விஷயங்கள் இறைவன் உங்களுக்கு கொடுக்கணும். அதை கொடுக்குற அந்த இறைவன் உங்களுக்கு மூலியமா நீங்க மக்களுக்கு வெளிப்படுத்தணும்ன்றத நானும் இங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதுல இன்னும் இந்த ஆரோக்கியத்துக்காக, பணத்துக்காக, இந்த ஆரோக்கியத்துக்காக இந்த மக்கள் எல்லாரும் இதுல என்னன்னு நம்ம ரொம்ப ஆசைப்படுறேன். ஆனா மக்கள் வெளி உலகத்துல இருக்கிறவங்க இன்னும் இதை புரிஞ்சிக்காத நிலையில இருக்கிறாங்க. அது கொஞ்சம் மன வருத்தமா இருக்குது. இவ்வளவு பேர் 16,000 பேர் 15,000 பேர் இருக்கிறோம்னு சொல்றோம். ஆனா மீட்டிங்ல இன்னைக்கு 200 பேர் கூட இல்லாம இருக்கிறோம். அது ரொம்ப மன வருத்தமா இருக்கு. நம்ம இருக்கிற டீம் மெம்பர்ஸே வந்தாலே இன்னைக்கு ஜூம் மீட்டிங் ஃபுல் ஆயிரும். ஆனா ஏன் அப்படி இதனோட முக்கியத்துவத்தை தெரியாம இருக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. மன வருத்தமா இருக்கு. பார்ப்போம், சீக்கிரமா இறைவன் தான் எல்லா மக்களுக்கும் அந்த விழிப்புணர்வை கொடு. நன்றிங்க ஐயா, நன்றி. அடுத்ததாக புக்கர் சார், உங்களுக்கு வந்துட்டு அன்மியூட் கொடுத்துருக்கு சார், நீங்க பேசலாம். அதான், அனைவருக்கும் காலை வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, கேக்குதுங்களா? கேக்குதுங்க. நல்ல தகவல் இல்லையா? குளிக்கிற விஷயத்த நீங்க கடந்த மாதங்களுக்கு முன்னாடி சொல்லும் போதே அப்ப இருந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க. நான் இப்ப உள்ள ஆரம்பத்துல கடலைக்கால் ஊத்தி அப்படி தொடைக்கு ஊத்தி வயிறுக்கு ஒரு சில நிமிடங்கள் வயிறுக்கு ஊத்தி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா தலைக்கு வருவீங்க. இப்ப நான் கேள்வி கேட்கிறது நீங்க தவறாட்டுக்கிற வேண்டாம். இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் உச்சதலையில இருந்து ஊத்தினாலே உடம்பு ஃபுல்லா படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்களையா? இதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? ஐயா, நெருப்ப தலைகீழ பிடிச்சாலும் மேல் நோக்கி தானங்க ஐயா எரியும். ஆமா, உடம்புல இருக்கிற வெப்பம் மேல் நோக்கி தான் போகும். சரிங்க. அதனால கீழே இருந்து நம்ம நினைச்சுக்கிட்டு வரும்போது ஹீட் கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துகிட்டே இருக்கும். சரிங்க. தண்ணி படப்பட ஹீட் வந்து மேல வந்துகிட்டே இருக்கும். இந்த ஹீட் மேல வந்து கண்கள் வழியா, காதுகள் வழியாக வெளியேறும். சரிங்க. நம்ம உச்சந்தலையை நினைச்சிட்டோம் அப்படின்னாக்கா கண்களும் காதுகளும் குளிர்ச்சி ஆயிடும். அந்த ஹீட் வந்துட்டு வெளியேறுவது குறைந்துரும். அதற்காக தான் கீழ்ப்பக்கமா இருந்து நினைச்சுக்கிட்டு வர சொல்றது. அப்ப கீழ்ப்பக்கமா நினைச்சு ஸ்டெப் ஸ்டெப்பா போறதுக்கான சில மாற்றங்கள் உள்ளுக்குள்ள இருக்குன்றது ஏற்றுக்கொள்ளணுமா எங்கயா? அதாவதுங்க, நான் சொல்றத அப்படியே காதால கேட்டா அது பலன் அனுபவிக்க முடியாதுங்க. அதை வாழ்க்கையில கடைபிடிக்கும் போது அதுல உண்மை இருக்குன்னு தெரிஞ்சா வாழ்நாள் முழுக்க கடைபிடிச்சுக்கலாம், இல்லைன்னாக்கா விட்டுடலாம். ஏன் உண்மை இருக்குன்றது ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இது நான் கடந்த நாட்கள்ல இருந்தே உங்களுடைய ப்ரோக்ராம் பார்த்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நானு பண்ணிக்கிட்டீங்க. இப்ப டை அடிக்கிறது தப்புன்றது நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. என்னுடைய அழகுக்காக நான் டை அடிக்கிறேன் தலையில.
அது முற்றிலும் தவறுன்றத இன்னைக்கு நான் உணர வச்சதுக்கு இல்ல நம்ம நன்றிங்க நன்றிங்க நன்றி நன்றி. அன்பான தகவலுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. மேலும் இதில் யாராவது ஒரு 4:30 மணிக்கு உள்ள வந்துட்டா, ஒரு 7 நாள் வந்துட்டாலும் ஆட்டோமேட்டிக்கா பிபிஎஸ் வந்து கட்டாயம் வந்து ஆனுங்கய்யா. நன்றிங்க நன்றிங்க. நன்றி, நல்லதுங்க. நன்றி நன்றி. அடுத்ததாக எஸ்பி ரவி சார், உங்களுக்கு வந்துட்டு அன்மியூட் கொடுத்துருக்கேன் சார், நீங்க பேசலாம். ஒரு ஹலோ சார், குட் மார்னிங் சார். வணக்கம் சார். கேக்குதுங்களா சார்? கேக்குதுங்க சார், பேசலாம் சார். அனைவருக்கும் வணக்கம் சார். சார், இந்த கருவேப்பிலையே சாப்பிட்டா நல்லா இருக்கும், நல்லா அருமையான ஒரு இது சொல்லியிருக்கீங்க சார். அதை வந்து டெய்லியா நான் ஒரு 6 மாசமா அந்த ஜூஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேங்க சார். அது உடம்புக்கு நல்ல குளிர். சார். கருவேப்பிலை ஜூஸ் ரவி சார், டெய்லி சாப்பிட்டுருக்கீங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அதை டெய்லியா சாப்பிட்டுட்டு இருந்தா உடம்பு ரொம்ப குளிர்ச்சி ஆயிருமா, இல்ல நார்மலா இருக்குங்களா ஐயா? தினமும் எல்லாம் சாப்பிடலாங்க. அதெல்லாம் எந்த தவறும் கிடையாது. இந்த அதாங்க. உடல் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, தேவையை விட கூடுதலா நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, தேவையை மட்டும் இந்த உடல் எடுத்துக்கும், தேவையில்லாத வெளியேற்றும். சரிங்கய்யா. நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய பரபரப்பான சூழல்ல தினம் சாப்பிட்றதுனால உடல் அதிக குளிர்ச்சி ஆகக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் நம்ம பண்ணல. இருக்கக்கூடிய பரபரப்பான சூழல்ல உடம்பு அதிக வெப்பப்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் தான் நம்ம பண்றோம். அதனால தினம் சரி. தினம் கருவேப்பிலை சாப்பிட்றதுனால எந்த சிக்கலும் கிடையாதுங்க. அது நன்மைதான். நன்றி நன்றி தேங்க்யூ 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 தேங்க்யூ. நன்றி. வாய்ப்பளித்த தங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நன்றி.